விண்வெளி நுழைவாயில் த போர்ட்டல் 300 வருஷத்துக்கு முன்னாடி பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது எதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, போர்ட்டலை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது புது உலகத்துக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா நிறையா மிருகங்கள், அனிமல்ஸ் எல்லாமே குரோசமாக நிறையா இருந்திருக்கு. அதை பார்த்து நம்ம வெப்பன்ஸ் கூட நம்ம எடுபடலை, இவெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு வெப்பன்ஸு. அதனால் நிறைய போராடிட்டே இருக்காங்க. அந்த இறைச்சியை அந்த சாப்பிட்றாங்க. அதில் இறைச்சியை சாப்பிட்டோடனே ஒரு சக்தி கிடைக்கிது. சக்தி கிடைச்சோடனே எல்லாருமே அது ஃபயர்லாம் வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெருப்பெல்லாம் ஒரு மேஜிக் பண்ண வராங்க. அதை மேஜிக்கெல்லாம் போய் வச்சுக்கிட்டு எதிர்க்காங்கிறாங்க. நம்ம அந்த அனிமல்ஸு டீமன்ஸ் எல்லாம் எதிர்க்கிறாங்க. நம்ம ஹீரோ காட் லெவலில் மாறுறாங்க. அப்படியெல்லாம் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் போர் செய்கிறாங்க. அந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி பயங்கரமாக ஷூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் இதுதான் நம்ம ஹீரோ. எல்லாம் சீக்கிரமாக முடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே அப்படியே ஆஹா வெயில் செம்மையாக கொளுத்து எரியுதே, இந்த நாள் எப்படி இருக்க போதே தெரியலையேப்பா, எனக்கு எப்படியோ சத்தியே கொடுப்பா, எனக்கு எப்படியோ ஒன்று காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு மித்திக்கல் பீஸ்ட் ஒன்று அங்கே வந்திருக்கு. எப்பறம் இங்கே வந்துச்சு? அது மெல்லாம் உள்ளதானே அப்படியே ஒரு கத்தி எடுக்கிறான் நம்ம ஹீரோ. கத்தி எடுத்து அப்படியே சத்தியை பயன்படுத்தி அப்படியே குத்துறான்னு பார்த்தா எங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் என்ன சத்தம் தான் கேட்கல. அந்த பீஸ்ட் மேலே போட்டு கத்தியை தூக்கி போடுறானா, அப்படியே தூக்கி போட்டால் அட மித்திக்கல் பீஸ்ட் இல்லைங்க, அது ஒரு சோஃபியான்ட்டு ஒரு பொண்ணு. ஐயோ ரொம்ப விளக்குத்து வாங்கிட்டேனே, ஐயோ தலை, அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாமா, மேக்ஸிமம் ஹீரோயின் தான் நினைக்கிறேன், தெரியல பார்க்கலாம். ஐயோ எல்லாம் இந்த கத்துறாங்க, டே என்னடா பண்ணிட்ட, என்னடா எங்கடா குத்து மிஸ்டிக்கலை பீஸை குத்த சொன்னால் என்னையே கத்தி தூக்கி போட்டு சாவடிக்க பார்க்குற, அவனை நீ செத்தடா அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து சுற்றி விட்டாங்க நம்ம ஹீரோவை. உன்னை விடவே மாட்டேன்டா, உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஷாக் ஆகிட்டான். ஐயோ எல்லாம் பார்க்குறாங்க, உன்னை அவள் தாண்டா தம்பி, கதையும் முடிஞ்சிருச்சு. அப்போ ஹீரோ அழுகுறான் அப்படியே, ஐயோ சாமி என்னை விட்டுருங்க, எனக்கு சொத்து பத்து கூட ஒன்றுமே இல்லை, நான் இப்போ தான் சம்பளம் காசு சம்பாதிக்கலான்ட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அடுத்த எபிசோடில் ஹீரோ கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு மாமிசத்தை நம்ம ஜீன பொருட்கள் ஏற்றணும். அந்த சத்தி ஏற்றுறதுக்கு ஹண்டில் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. அதை 0 பொருட்கள் எவ்வளோ ஏறி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பத்தாதுன்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே உட்காந்துருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம அப்பா வேறு ரொம்ப கஷ்டமாக ஹாஸ்பிட்டல் செலவு வேறு வேணுமே, அதுக்கு வேறு ஏதோ பண்ணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்குது, கோல்டு கலரில் ஒரு மின்னுது. அப்படியே அது அங்கே கிட்ட போய் நம்ம ஹீரோ பார்த்தா, இது மிஸ்டிக்கல் காட் லெவலாக இருக்குமோ, ஒரு கிறிஸ்டல் மாதிரி உள்ள ஏதோ இருக்குமோ, நம்மளுக்கு ஒரு சக்தி நல்லா பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ இது மிஸ்டிக்கல் பீஸ்ட்டை பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு வேகமாக போய் ஒரு அடிக்கிறான். அன்டில் சக்ஸஸ் நல்லபடியாக அதை அடித்து முடிச்சிடுவாங்க. ஏதோ காட் லெவல் பிளட் லெவல் என்னமோ லெவல் இருக்குது போல் பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. அதை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. அது ஏதோ ஒரு மேலே லைட்டனிங் மாதிரி மேலே போயிட்டு நம்ம அது என்னமோ அது என்னன்னு தெரியல, ஷூட்டாக அது உடம்புல எல்லாம் பரவுது, மஞ்சள் கலரில் ஒரு எல்லோ கலரில். அது என்னன்னு பார்த்தா அது ஒரு ஆர்மராக மாறிடுச்சு, பார்க்க அழகாக. ஹண்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸம் சமையல் வேலையில் சூப்பர் சூப். என்ன நடக்குதுங்க, கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் ஹீரோ ஹான்சன் பெரிய பார்த்து எதையோ போட்டு வச்சுட்டுருக்கிறாரு. என்னதான் வேலை கஷ்டமாக இருந்தாலும் இதை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் கல்யாண வீட்டில் அதே டைலாக் தான். அந்த பேமெண்ட் இஸ் ஏ மேட்டர். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆத்மா நாட் வீட்டு மாமிசத்தை சாப்பிட்டாராம். 24 பாக்கெட்லேருந்து ஏதோ தேடுறாரு. இப்போ அதிலேருந்து எடுத்தால் ஒரு கோழி குண்டு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதாவது கிறிஸ்டல் மாதிரி சொலிக்குது. அப்படியே அதை கையில் வச்சுட்டு பார்த்துருக்கும்போது இது என்னென்னா டக்குன்னு அது ஒரு விலங்கை வபக்குன்னு பிடுங்கிடுச்சு. என்னடா நீ ஒழுங்க கூட, நான் இப்போ தானே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே பிடிங்கிட்டா என்ன இருக்கா? மிருகம் ஒரு வித்தியாசமாக உருமாற்றம் அடையுது. அதாவது இதுதான் உருளையாகுதுன்னு பார்த்தா அது ஆக்ரோஷமாக கடிக்க பார்க்குது. நல்ல வேலை ஹீரோ கத்தி எடுத்து சும்மா இல்லை ஒட்டே போடுதான்.
போட்டார் கத்தி. ரத்தம் பார்த்தீங்களா, ரத்தம் சொத்துறது. ஹண்டர் ஜியோவின் ஹண்டர்கள், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட் பண்ணிட்டீங்க ஒரு அனிமலை அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஏதோ ஜிஎன் புலிகள் ஏறி இருக்கான்னு பார்க்குறான். ஆனால் அதை போட்டு குத்தி பார்க்கும்போது கையில் வந்து அந்த கிறிஸ்டல் வாயில் நோண்டி எடுக்கும்போது அந்த கிறிஸ்டல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டான். வீட்டுக்கு ஹீரோ வீட்டில் போய் பார்த்தா எல்லாம் நின்றுட்டு அக்கா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சொந்தக்காரங்களே இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வாடகையை கொடு, இல்லைன்னா வீட்டை விட்ட கிளம்பு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இல்லைங்க நான் கொடுத்துட்றேன் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஏமா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இப்போ இங்கே இருக்கிறது ஏரியில் கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்துட்டான். ஏய் என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க, எதுக்குடா இப்படி அலைய வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒழுங்காக போகவே இருங்க, நான் வாடகை தரேன், இல்லைன்னா போயிட்டே இருங்க. நீ ஏப்பா நீ நம்ம போயிடலாம்ப்பா, இங்கே இருக்க வேணாம், நீங்கள் இருங்கக்கா நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு ஹீரோ நினைக்கிறான். வேறு ஒரு ஃபேன்ஸ் சிட்டியை காமிக்கிறாங்க. அது அங்கே போனால் ஹீரோ நடக்கிறான். நம்ம இது மாதிரியே இருக்கக்கூடாது, நம்ம ஏதோ ஒரு காசு சம்பாதிக்கணும், இந்த ஜெம்மை வச்சு நம்ம நல்ல சக்தியை தீனி பொறிகள் ஏற்றணும், இது வந்து உருமாற்ற மாட்டேங்குது. அது கிறிஸ்டலை வச்சு என்னென்ன ஹீரோ பண்ண போகிறான்னு அடுத்த எபிசோடில் பார்த்து ஒரு ஜாக்பாட் விழுந்து அந்த கருப்பு வந்து பிளாக் மீட்டர். நம்ம ஹீரோ ஆன்சன் ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே அது சாதாரணமான ஒரு கூண்டுகளை வச்சுருக்காரு. ஒரு வீக்கான ஒரு மிருகம். ஆனால் ஹீரோவோட பிளான் வேறு. கிறிஸ்டல் உருண்டு ஹீரோ போகுது. அந்த நீலமலம் மிஸ்டீரியல் கிறிஸ்டல் மெதுவாக முன்னாடி வைக்கிறாரு. அந்த வண்டு ஆசையாக பார்க்குது. மைண்டு வைஸ் இந்தா தம்பி இதை சாப்பிடு, ஒரு வெக்ரேட் கார்டாக ஒரு மாறு தம்பி. அந்த வண்டு பார்க்குது. என்னடா இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து அந்த கிறிஸ்டலை சாப்பிட்டு அப்படியே வெடித்து சதுரி அந்த முதலவாய் வெடிச்சு போச்சு. அப்புறமேட்டு இந்த உனக்கு பிரியாணி வச்சுருக்கேன் பார் தம்பி அப்படின்னு எறும்புக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிடுப்பா சாப்பிடு. எறும்பும் பார்க்குது, ஆஹா பிரியாணியை நான் சாப்பிட்றேன். இப்போ உடனே சாப்பிடுது. அது என்ன உருமாற்றம் ஆடுதுன்னு மாற்றம் என்னமா மாறிடுச்சுன்னா ஹீரோ ரெடியாக இருக்கிறான். அப்படியே கையில் வாழெலாம் போட்டு வச்சுக்கிட்டு உருமாட்டம் ஒரு கிராஸ் கோப்பராக மாறிடுது. அதை பார்த்தோன்னே வந்து பச்சை கலரில் ஒரு கிராஸ் கோப்பர், அதாவது கிராஸ் கோப்பர் வந்தோடனே ஒரே போடு ஹீரோ மேலே சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் போல். அடிக்கிற அடியில் பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கிறான். அப்புறம் அடிக்கிறது அது நம்மளோட ஸ்பீடாக இருக்குன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு. எப்போது முடிச்சா வந்துட்டு மறுபடியும் ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி வேகமாக ஒரு கிராஸ் கப்பரை ஒரே அடி தான் முடிச்சிச்சு. ஹண்டர் சக்ஸஸ் முடிச்சு விட்டாச்சு. வெட்டிக்கிளி கிராஸ் கப்பர்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஹீரோ அடிக்க வந்துட்டு இருக்குது. ஹீரோவும் ஃபுல் பவரில் வந்து அப்படியே அந்த வெட்டிக்கிளியை பார்த்து ஒரே அடி தான். அப்படியே பவர்லாம் தெரிக்குது. அப்படியே அந்த வெட்டிக்கிளி இறந்து போச்சு. ஹண்டர் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. நம்ம ஹீரோ ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியில் ஒரு ஒருத்தர் வந்துருக்க லக்கின்னு வச்சலாம் பேர். லக்கி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. லக்கி பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டார். இன்னொரு இப்படி ஆன் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம சிவன் பெருமாள் இருக்கால, ருத்ரம் தாண்டவம் ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் அப்படியே குமிச்சு போட்டு மேலே நின்றுட்டு இருக்கிறான். என்னடா கடவுளான்னு அப்படியே நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. லக்கி ஹீரோ வந்து ஆன் பண்ணிக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. முடிச்சிட்டாரு. சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார், நீங்கள் அந்த ஆண்டெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்களா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறாரு. 400 ஏனுக்கு எடுத்துக்கோப்பா, காசு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோ கேட்டார். ஓகே சார் நான் 400 ஏன் கொடுத்துட்றேன் சார். வந்து காசு தேடி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இந்தாங்க சார் 400 ஏன்னு வாங்கிக்கோங்க சார். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். 400 ஏன் கிடச்சிச்சு இந்த மாதிரியே. ஓகே தம்பி, சரிப்பா, ஓகேப்பா, பாய்ப்பா. பாய் சார், நான் உங்கள் ஃபேன். பாய் சார்.